வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ. இது வரைக்கும் மற்ற வீடியோஸ் பார்த்துருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சில குழப்பமான கேள்விகளுக்கு தெளிவான பதிலும் அது வந்து ஐஆர்டி புக்கில் எப்படி ப்ரூஃப் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ரொபோஸ்ட் ஆன்சருக்கு ஃபைனல் ஆன்சருக்குன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து 2024 ஒரு ஓட்டுநர் தேர்வு நடந்துச்சு. அந்த ஓட்டுநர் தேர்வில் ஆன்சர் கீ கொடுத்துருந்தாங்க. இது வந்து டிஎன்எஸ்டிசி கிடையாது, வேற ஒரு தேர்வு. அந்த ஆன்சர் கீக்கு அதுக்கப்புறம் ஃபைனல் கீ ஆன்சரும் அவங்க கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அந்த ப்ரொபோஸ்டு கீ ஆன்சர் மட்டும் தான் நோட் பண்ணியிருப்போம், அதையே தான் நீங்கள் ஆன்சராக பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதனால் சில குழப்பங்கள் கூட இருக்கும். ஃபைனல் கீ அவங்க கொடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போ நான் வந்து கரெக்டாக அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வித் ஐஆர்டி புக் ப்ரூஃபோடே கொடுத்துட்றேன். இந்த கேள்வி பாருங்க, எரிபொருளை உயர் அழுத்தத்தில் சிலிண்டருக்குள் ஸ்ப்ரே செய்வது. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த ஆன்சர் கீ வந்து லிஃப்ட் பம்பு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர். ஸோ இந்த கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர். எரிபொருளை உயர் அழுத்தத்தில் சிலிண்டருக்குள் ஸ்ப்ரே செய்வது இன்ஜெக்டர். இப்போ நம்ம வீடியோலேயே ஃபஸ்ட்டு ஆன்சருக்கு கொடுக்கும்போது இது கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஆன்சரும் கொடுத்துருப்பேன். ஆனால் அது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் ஃபைனலாக இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த குழப்பமான கேள்விக்கெல்லாம் தெளிவாக நான் பதில் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருந்தாலும் அதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ நான் கொடுக்கக்கூடிய கேள்விகளுக்கு இதுதான் விடை. ஆக்சுவலாக அந்த வீடியோஸ் நான் டெலீட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் எதுவுமே டெலீட் பண்ணல. அந்த ஆன்சர் கீ வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் தப்பாக இருந்தது இல்லையா, அந்த வீடியோவே நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். எந்த வீடியோவுமே இது வரைக்கும் நான் சேனலில் டெலீட் பண்ணதில்லை. உங்களுக்கு குழப்பம் வேணாம், திரும்ப திரும்ப எக்ஸாமுக்கு நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்க. அதனால் அந்த குழப்பத்துக்காகவே அந்த 2 வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இப்போ நம்ம கரெக்டாக கிளாரிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். எரிபொருளை உயர் அழுத்தத்தில் சிலிண்டருக்குள் ஸ்ப்ரே செய்வது இன்ஜெக்டர். இதுக்கு ப்ரூஃப் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இன்ஜெக்டர். எரிபொருளை உயர் அழுத்தத்தில் சிலிண்டருக்குள் ஸ்ப்ரே செய்கிறது. ஏன்னா இந்த கேள்வி சப்போஸ் இப்போ 2025 எக்ஸாமில் கேட்டுட்டா இதற்கான விடை நீங்கள் தெளிவாக எழுதணும், அதுக்காக சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கிராம சாலை கிலோமீட்டர் கற்களில் பூசப்பட்டிருக்கும் வண்ணம். இது வந்து பிளாக்குன்னு பார்த்துருப்பீங்க. அதனாலே நிறைய பேருக்கு இன்னமும் என்னென்னா பிளாக்குன்னு தான் அந்த டக்குன்னு ஆன்சர் வருது. ஓகே, ஆனால் இதற்கான விடை வந்து வெள்ளை. இந்த பிளாக்கை மறந்துடுங்க, சரிங்களா? கிராம சாலை கிலோமீட்டர் கற்களில் பூசப்பட்டிருக்கும் வண்ணம் வெள்ளை. அப்புறம் ஃபைனல் கீழே அவங்களும் கொடுத்துட்டாங்க, ஒயிட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அவங்களும் ஃபைனல் கீழே அக்செப்ட் பண்ணி கொடுத்தது தான். அதுக்கு நான் ப்ரூஃபோட இப்போ சொல்லிடுறேன். இங்கே இருக்கு பாருங்கள், கிராம சாலைகள் இதன் கிலோமீட்டர் கற்களில் வெள்ளை வர்ணம் பூசப்பட்டிருக்கும். அப்போ சப்போஸ் இப்போ நாளைக்கே இவங்க பிளாக்னு ஏதாவது ஆன்சர் கொடுத்தாலும் நீங்கள் ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் ப்ரூஃபாக கொடுக்கலாம். அப்போ கிராம சாலைகளில் கிலோமீட்டர் கற்களில் வெள்ளை வர்ணம் பூசப்பட்டிருக்கும். இது புக் ரெஃபரன்ஸ், ஐஆர்டி புக் ரெஃபரன்ஸ் ஆக்சுவலாக. அடுத்தது பாருங்கள், பயிற்சி உரிமம் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து செல்லுபடியாகும் காலம். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 6 மாதம். 1 மாதம் கிடையாது. பயிற்சி உரிமம் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து செல்லுபடியாகும் காலம் 6 மாதம். அதற்கான ப்ரூஃப் இங்கே இருக்குது, பார்த்துக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. பயிற்சி உரிமம் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து 6 மாத காலத்திற்கு செல்லுபடியாகும். ஆனால் ரினுவல் இருக்கு இல்லையா, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ரினுவல் பண்ணணும், இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அது வந்து நியூ எடிஷன் புக்கில் பார்த்துக்காங்க. இப்போ யாராவது நியூ எடிஷன் புக் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி அதெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்காங்க. அப்புறம் குற்றங்களும் தண்டனைகளும் நானே கொஞ்சம் நோட்ஸ் கொடுத்துருப்பேன், ஒரு 2 பேஜ் மட்டும் யோசிச்சு தான் கொடுத்தேன். ஏன்னா அது வந்து ஓல்டு எடிஷன், மற்றபடி கான்செப்டெல்லாம் சேஞ்ச் ஆகாது. எடிஷன் புக்கில் இப்போ நீங்கள் வந்து இன்ஜெக்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுனா இன்ஜெக்டர் தான் ஸ்ப்ரே பண்ணும். அப்போ எச்சரிக்கை சின்னம் இந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னா அதுதான், அந்த கான்செப்டெல்லாம் சேஞ்ச் ஆகாது. வீல் பேஸு, வீல் ட்ராக்கு, அந்த பேருந்து பற்றிய கான்செப்டெல்லாம் சேஞ்சஸ் அவ்வளோவா இருக்காது. மெயினாக வந்து உங்களுக்கு இந்த குற்றங்கள் தண்டனைகள் இதற்கான அமௌண்ட் வந்து கண்டிப்பாக இத்தனை வருஷத்தில் வேரி ஆகும். அப்போ அது வந்து நீங்கள் ஏதாவது இப்போ நியூ எடிஷன் புக்கில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்காங்க. அது பற்றிய கேள்வி வந்துச்சுன்னா புக்கு தான் மெயினு. வெப்சைட்டுங்கிறத விட நியூ எடிஷன் புக்கு யாருக்கிட்டையாவது இருந்தால் வாங்கி படிச்சுக்காங்க. நம்ம கொடுத்த நோட்ஸ்லையுமே அந்த ஒரு டாபிக் மட்டும், அதாவது தண்டனைகளும் குற்றங்களும் மட்டும் மாறுதலுக்கு உட்பட்டது. இப்போ நான் தெளிவாக அதை சொல்லிடுறேன். டெலகிராம்லேயும் நான் மெசேஜ் போட்டுறேன், பார்த்துக்காங்க. அடுத்தது பார்த்தலாம், விளக்கு சிக்னலில் புறப்பட தயார் என அறிய. இந்த கேள்வியும் நிறைய பேர் இந்த டவுட்டு கேட்டுகிட்டே தான் இருந்தீங்க. என்னென்னா டக்குன்னு நம்ம இதை யோசிச்சா என்ன பண்ணுவோம், பச்சை விளக்கு எரிஞ்சால் நம்ம புறப்பட தயார்னு போயிடுவோம், அப்படி தான் நினைப்போம். ஆனால் இதுக்கு வந்து ஐஆர்டி புக்கு படி என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பும் மஞ்சளும் எரியும்.
விளக்கு சிக்னலில் புறப்பட தயார் என அறிய சிகப்பும் மஞ்சளும் எரியும். இங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. பச்சை வரப்போகிறது, புறப்பட தயாராக இரு, சிகப்பு மஞ்சள். இதை வச்சு தான் இந்த ஆன்சர் வந்து இங்கே மாறுது, இந்த கீயே மாறுது. அப்போ இந்த கேள்விக்கு சிகப்பும் மஞ்சளும் எரியும். கட்டுப்படுத்தப்படாத சாலை சந்திப்புகளில் இந்த சின்னம் வைக்கப்பட்டிருக்கும். எந்த சின்னம் வைக்கப்பட்டிருக்கும்னா உத்தரவு சின்னம் கிடையாது, எச்சரிக்கை சின்னம். இப்போ ரீசன்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம மெட்டீரியலே ஸ்டார்டிங்கில் வாங்கினவங்களுக்கு இந்த ஆன்சர் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நான் டெலகிராம்லேயும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் எச்சரிக்கை சின்னம்னு. அப்புறம் வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பார்க்கலாலும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. கட்டுப்படுத்தப்படாத சாலை சந்திப்புகளில் இந்த சின்னம் வைக்கப்பட்டிருக்கும். எந்த சின்னம்னா எச்சரிக்கை சின்னம் வைக்கப்பட்டிருக்கும். இதுக்கு இங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சரு. கட்டுப்படுத்தப்படாத சாலை சந்திப்புகளில் பாதுகாப்பாக செல்வதற்கு எச்சரிக்கை சின்னம் வைக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல வருது பாருங்கள். அப்போ எச்சரிக்கை சின்னம் வைக்கப்பட்டிருக்கும் தான் சரியான விடை, உத்தரவு சின்னம் கிடையாது இந்த இடத்துல. தமிழ்நாடு மாவட்டம் ஊர்களுக்கு ஒதுக்கியுள்ள எண்கள் இதில் இருக்குது, பார்த்துக்காங்க. நான் சில பேர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க, அதனால நான் இதில் ஷேர் பண்ணுறேன். இதில் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது மண்டலம், அதற்கு ஒதுக்கப்பட்ட எண். இது வந்து வரிசை எண், இது குழப்பிக்க வேணாம், இது கிடையாது. இதுவும் வரிசை எண். இப்போ சென்னை மண்டலம்னா அதுக்கு ஒதுக்கப்பட்ட எண் இது. அப்படி ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி இதை பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன். அது போல் இப்போ திருப்பூர்னா 42, உதகமண்டலம் 43. வரிசைன்னு வச்சு குழப்பிக்காதீங்க. கரூர்னா 47. லைட்டாக மூவ் பண்ணுறேன், பார்த்துக்காங்க. ராணிப்பேட்டை கூட இருக்குது, ஏன்னா அது அப்டேட்டட் இல்லையா ராணிப்பேட்டையில், அதுவும் இருக்குது. இது வந்து தமிழ்நாடுக்கு. டிஎன் அப்படின்னா தமிழ்நாடு, மாநில எழுத்து. இது எதை குறிக்குதுன்னு கூட கொடுக்கலாம் கொஸ்டினில். அதாவது டிஎன் 214005 இது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பிளேட்டில் போடுறாங்க இல்லையா. டிஎன் அப்படின்னா தமிழ்நாடு, இது வந்து மாநில எழுத்துக்கள். அரசு போக்குவரத்து கழக வாகனங்கள்னால் இப்படி வரும், எப்படி வரும்னு பார்த்துக்காங்க. அடுத்து 21 அப்படின்னா காஞ்சிபுரம், இந்த மண்டலத்தோட எண். இதுவே அரசு வாகனங்கள்னால் இப்படி வரும், கவர்மெண்ட் ஜி அப்படி வருது பாருங்கள். அடுத்து பதிவு எண், இதுதான் அந்த வாகனத்தோட பதிவு எண். இது வந்து 4ற்கு மேல் இருக்கக்கூடாது, யூஸ்வலாகவே 4 எண் தான் இருக்கும். இது பார்த்துக்கோங்க. மாநிலம், அந்த மாநிலத்துக்கு என்ன எழுத்து ஒதுக்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு நியர்பை இருக்கக்கூடிய மாநிலம்லாம் பார்த்துக்காங்க. இந்த பேஜ் பாஸ் பண்ணி பார்த்துக்காங்க. வாகனத்தோட பதிவு அடையாளங்கள், அதாவது போக்குவரத்து வாகனங்கள் அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிற பின்னணியில் கருப்பு நிறத்தில் எண்ணும் எழுத்தும் இருக்கும். அந்த மஞ்சள் கலர் இருக்கும் அந்த பிளேட்டு, அதில் கருப்பு நிறத்தில் எண்ணும் எழுத்தும் இருக்கும். இது வந்து போக்குவரத்து வாகனங்களுக்கு. மற்ற வாகனங்கள் இப்போ ஓன் வெஹிக்கிளாக இருக்கு இல்லையா நம்மளதெல்லாம், அது பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பின்னணியில் கருப்பு நிறத்தில் எண்ணும் எழுத்தும் இருக்கும். அந்த நிறத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், ஓன் வெஹிக்கிளா இல்லைனா போக்குவரத்து வாகனங்களா, அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாமுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 2 டேஸ் தான் இருக்குது, அதனால் தெளிவாக படிச்சுக்காங்க. ஆல்ரெடி படித்ததை ரிவிஷன் பண்ணுங்க. புதுசாக படிக்கலனா கூட முன்னாடி படித்ததை மறக்காமல் ரிவிஷன் பண்ணிவிடுங்க. கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.